இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் சம்மே ப்ரூவ் த ஃபாலோவிங் ஐடென்டிட்டி. அதில் ஃபஸ்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா -1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஓகே, என்னன்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா -1 இப்படி இருக்குங்களா? இந்த tan ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? sin பை காசுன்னு எழுதலாம். ஓகேங்களா? எப்படி 1 மைனஸ் tan தீட்டாவை எப்படி எழுதணும்? sin தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ tan ஸ்கொயர் தீட்டாவை sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதியாச்சா? ஹோல் டிவைடட் பை காட் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா. இங்கே மைனஸ்க்கு -1 எழுதியாச்சா? ஓகே, இது அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கணும், கீழே அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் இந்த எல்சிஎம் எடுத்தால் காஸ் ஸ்கொயர் தீட்டா மேலேக்கு. ஓகேங்களா? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் வரும். காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா வந்துச்சுங்களா? தென் ஹோல் டிவைடட் பை இங்கே இது இங்கே கீழே sin ஸ்கொயர்டை எல்சிஎம் எடுத்துக்கலாம். sin ஸ்கொயர் தீட்டா மேலே என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா வந்துச்சுங்களா? இந்த காஸ் ஸ்கொயர் மைனஸ் sin தீட்டாவும் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin தீட்டாவும் அடிச்சிடலாம். இது ரெசிப்ரோக்கலில் இருக்கிற மேலே போச்சுன்னா மேலே வந்துடும். sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இப்போ அதில் செகண்ட் சம்மில் செகண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். என்னன்னா காஸ் தீட்டா பை 1 + sin தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். காஸ் தீட்டா பை 1 + sin தீட்டா. இங்கே ஜென்ரலாக 1 + sin தீட்டா அப்படி இருந்ததுன்னா காஞ்சுகேட் எடுத்துக்கணும். காஞ்சுகேட் எடுத்து பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். சம் எப்படி பண்ணலாம்? காஞ்சுகேட் பண்ணோன்னா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை sin தீட்டா. காஞ்சுகேட்னா ஒன்றும் கிடையாது, டிவைடட் பையில் இருக்குல்ல, அது அப்படியே மைனஸால் மேலிங்கிலையும் மல்டிபிள் பண்ணும். 1 ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா 1 மைனஸ் என்ன இருக்கோ அப்படியே sin தீட்டா பை 1 மைனஸ் sin தீட்டா. இப்போ பாருங்களேன், கீழே பாருங்களேன், a + b × a - b ஃபார்மெட்டில் இருக்கா? என்னன்னா a² - b² ஈக்குவல் டு a + b × a - b ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ அந்த ஃபார்மெட்டில் நம்ம எழுதிக்கணும். என்னன்னா அப்போனா a + bனா இது a வச்சுக்கோ, இந்த b வச்சுக்கோங்க. அப்போ a - b a - b அப்படின்னா 1² - sin ஸ்கொயர் தீட்டா இப்படி வச்சுக்கலாமா? ஓகே, இதை மேலே அப்படியே மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதுதான். காஸ் தீட்டா 1 - sin தீட்டா எழுதியாச்சு. இப்போ இதை பாருங்களேன், இது நம்மளுக்கு ஜென்ரலாக ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா எழுதணுன்னு எப்படி எழுதிக்கிங்க? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - sin ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடுமா? இந்த 1 - sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர்னு எழுதிடலாமா? அப்படியே போடுங்க. இந்த 1² - sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். எப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்துச்சு. காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துச்சா? இப்போ இதை உள்ள அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 1 × காஸ் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா × sin தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்படியே பிரித்து எழுதுங்க. இந்த இதுக்கும் டிவிஷன், இதுக்கும் டினாமினேட்டரோடும் இதுக்கும் டினாமினேட்டர் அப்படியே பிரித்து எழுதிடுங்க. காஸ் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா
மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த காஸ் தீட்டாக்கும் ஒரு காஸ் தீட்டாக்கும் அடிச்சிடலாமா? இந்த காஸ் தீட்டாக்கும் ஒரு காஸ் தீட்டாக்கும் அடிச்சிடலாமா? காசு இல்லை, 1 பை காசுன்னு வரும். ஏன்னா ஒரு காசு தீட்டாவை அடித்தாச்சு. ஓகேங்களா? 1 பை காசு தீட்டான்னு வரும். மைனஸ் சைன் பை சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. 1 பை காஸ் தீட்டானா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? சீக்கன் தீட்டான்னு தெரியும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டேன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஸோ LHS ஈக்குவல் டு RHS.